உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர்ஸை டெய்லி கொண்டு வரலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து மண்டையில் பல்ப் எரியும், கண்ணால் லட்டு தின்ன ஆசையான்னு. இன்னொரு லட்டு தரேன், இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸை உங்கள் சேனலில் டெய்லி கொண்டு வரலாம். இதற்கு நீங்கள் எந்த வீடியோஸும் போட தேவையில்லை. மறுபடியும் சொல்கிறேன், தினமும் உங்கள் யூடியூப் சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரலாம். இதற்கு நீங்கள் எந்த வீடியோவும் போட தேவையில்லை. இது எப்படி, இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்போ தான் இது எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிவிட்டு பாதியில் பார்த்துட்டு இல்லை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தினமும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 500 சப்ஸ்கிரைபர்ஸை வீடியோவே போடாமல் உங்களுடைய சேனலை டெய்லி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட். இப்போ இந்த யூடியூப் கம்யூனிட்டினா என்னன்னே தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சேனலில் போயிட்டு ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் போஸ்ட் பண்ணலாம், இமேஜ் போல் வந்து போஸ்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் போல் வந்து போஸ்ட் பண்ணலாம், குவிஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம், வீடியோஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ லிங்கை வந்து இங்கே போஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜுன்றதில் என்னன்றதை பார்த்துடலாம். அதாவது பிஹைண்ட் த சீன் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வீடியோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கே நீங்கள் வந்து ஷூட் பண்ண போகிறீங்க, யாரை நீங்கள் இன்டர்வியூ பண்ண போகிறீங்க, என்ன வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது ஆடியன்ஸை டீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வரப்போகுது, ரெடியாக இருங்க அப்படின்னு நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுக்குறீங்க. அடுத்து இருக்க பார்த்திங்களா இந்த இமேஜ் போல், இந்த டெக்ஸ்ட் போல், குவிஸ்ஸு, வீடியோ, இதை பற்றிலாம் நாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இந்த கம்யூனிட்டி போஸ்ட் யாருக்கு ஆனது, யாருக்கு இல்லை அப்படின்றத பார்த்துடலாம். யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் சேனலுக்கு இந்த கம்யூனிட்டி போஸ்ட் ஃபியூச்சர்ன்றது கிடையாது. பாருங்கள், உங்களுடைய சேனலில் திஸ் சேனல் இஸ் செட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுன்றது உங்களுக்கு வராது. இந்த ஹேக்குன்றது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி சூப்பர்வைஸ்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ்டு சேனல், ஒரு கிட்டுடைய ஒரு சேனலை பேரண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஒர்க் அவுட் ஆகாது. இது கிளியராக? இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி உங்களுடைய சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸை எந்த வீடியோவும் போடாமல் கொண்டு வரலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். இப்போது என்னுடைய ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், இந்த பர்டிகுலர் வீடியோ நான் கர்சர் பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நான் 18 மேலே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். 25,933 வியூஸ் வந்து வந்திருக்கு. இப்போது இந்த 25,000 பேரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, கல்நஞ்சக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டானுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலை. இப்போ இவங்கள அப்படியே விட முடியுமா? இவங்கள அப்படியே விட முடியாது. அதனால் யூடியூப் என்ன பண்ணும், இப்போது இந்த ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்கள், 25,000 பேர். இந்த 25,000 பேருக்கும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணி காட்டும். அவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட இவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்காங்கல்ல, அப்போ மறுபடியும் காட்டுவோன்னு சொல்லிவிட்டு அது வந்து காட்டும். அப்படி காட்டும்போது என்னுடைய மற்ற வீடியோஸ்க்கெலாம் வியூஸ் போகும். இதுதான் யூடியூபுடைய அல்காரிதத்தோட ஒரு பார்ட். இப்போது இந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் மறுபடியும் கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். முதல்ல உங்களோட யூடியூப் லிங்க்கை வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் யூ மிஸ்ட் த லேட்டஸ்ட் வீடியோ கிளிக் த லிங்க் அபவ் இப்படின்றத நீங்கள் போட்டுடணும். அதே மாதிரி உங்களோட யூடியூப் தம்ப்நெயிலை வந்து இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயில்ன்றது ஃபுல்லாக விசிபிளாக இருக்காது, உங்களுடைய கிளிக் ரேட்டும் குறையும். அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல என்னுடைய யூடியூப் லிங்கை கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதியிருக்கீங்க, இந்த கீழே இன்கேஸ் யூ மிஸ்டு த லேட்டஸ்ட் வீடியோ அப்படின்றதுக்கு எழுதியிருக்கீங்க. கீழே லிங்கை போட்டிங்கன்னா இதை படிப்பாங்க. படிச்சுட்டு அந்த சீமோர்ன்ற ஒரு பட்டன் வந்துடும். அதனால் அந்த லிங்க் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்லையே வந்து லிங்க்கை வந்து கொடுத்துடணும். ஓகேவா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸே உங்களுடைய சேனலை பார்த்துட்டு
அந்த வீடியோவை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. பார்த்திங்கன்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து உங்களுடைய வீடியோவை நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படின்றத நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். இது இப்போ நார்மலாக நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன்றது போகும். இது நிறைய யூடியூபர்ஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போது என்னுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் 150 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? உங்களுடைய சேனல் வந்து ஒரு என்னைய சேனலோட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸோ 25 சப்ஸ்கிரைபர்ஸோ உங்களால் கெயின் பண்ண முடியும். நீங்கள் போஸ்ட் போட்டு பாருங்கள், கெயின் ஆகும். இதுவே என்னை விட பெரிய ஆளாக இருக்காங்க, ஒரு 10K 20K 30K அப்படி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக 500 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது கேரண்டீடாக வரும். இது நிறைய யூடியூபர்ஸ் வந்து பண்ணுறாங்க, ஆனால் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய சேனல் தான் இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் வந்து சொல்கிறோம். இப்போது இதை எப்படி எஃபெக்டிவாக பண்ணலான்றதை படிப்படியாக பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இது வந்து டைரக்ட் செல்லிங். அதாவது டைரெக்டாக என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்டெரக்டாக சொல்லலாம். இன்டெரக்ட் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், டிப்ஸு கொடுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, அட்வைஸ் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்து சொல்லுங்கள், செக் பண்ணுங்கள், ரிவ்யூ சொல்லுங்கள், உதவி பண்ணுங்கள், இப்படி காண்டாக்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது என்னுடைய ஹார்ட் ஃபுல்லாக நான் என் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேனோ அதை நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன். இப்போ இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை இந்த சேனல்லேருந்து வந்திருக்கு, இந்த சேனலை போய் மறுபடியும் செக் பண்ணலாம், மறுபடியும் ரீவிசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோஸை வந்து செக் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் வீடியோ மட்டும் கிடையாது, என்னுடைய சேனலில் பார்க்காத வீடியோஸும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாகவும் இந்த மாதிரி லிங்க் போடலாம், அப்படி இல்லைனா இன்டெரக்டாக இப்படி ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பாருங்கள். நீங்கள் வந்து இமேஜ் போல் வந்து க்ரியேட் பண்ணணுங்க. நம்ம முதலே வந்து பார்த்தோம், இமேஜ் மட்டும் பார்த்தோம். இப்போ இமேஜ் போல் என்னன்றதை பார்த்துடலாம். பாருங்கள், இமேஜ் போல்ன்றது 2 விதமான இமேஜ் போல் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஷார்ட் இமேஜ் போல், இன்னொன்று வந்து லாங்கான இமேஜ் போல். இப்போது உங்களுடைய ஜானருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கணுங்க. இப்போ என்னோடதில் வந்து ஷார்ட் போல் ஒரு 9 டேஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு போல்ன்றது 708 ஓட்ஸ்ன்றது வந்திருக்கு. இப்போது இந்த லாங் போல் இருக்குது பாருங்கள், 738 ஓட்ஸ்ன்றது வந்திருக்கு. ஆனால் 12 நாள் ஆகுது. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இந்த போல்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். என்கேஜ்மெண்ட்னா இதில் நிறைய பேரை கிளிக் பண்ண வைக்கணும், இல்லை கமெண்ட் பண்ண வைக்கணும், இல்லை ஷேர் பண்ண வைக்கணும். அதாவது உங்களுடைய ஜாப் என்னென்னா இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. இப்படி நீங்கள் என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது இந்த போஸ்ட்டுன்றது உங்களுடைய சேனலுக்கு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சேனலுக்கு வெளியில் எப்போ போகும்னு பார்த்தீங்கன்னா, ஹை என்கேஜ்மெண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும்தான் போகும். இல்லை லோ என்கேஜ்மெண்ட் இருக்குன்னா வெளியில் போகாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பேசிக்ஸாக நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய சேனலை வந்து மிக்ஸ்டு கண்டென்ட் வந்து போடாதீங்க. ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் வீடியோஸ் போடுங்க. இப்போ சப்போஸ் நான் இங்கே வந்து ஒரு இமேஜ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் போட்டிருந்தால் அது யார் கிளிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் ரிலேட்டடாக மட்டும் நான் என்னுடைய சேனலை வச்சுருக்கிறதுனால இதை வந்து நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணுவாங்க. அவுட் சைடு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெளியிலையும் இந்த போல்ன்றது வெளியில் போகும். ஸோ நான் என்னுடைய சேனலை வந்து ஒரு நேரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக வருதுன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு போல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அது என்ன பண்ணணும்னா வேல்யூபிளாகவும் இருக்கணும். சரிங்களா? மக்களுக்கு வந்து வேல்யூபிளாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த போல்ன்றது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை பற்றி யூடியூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், போல் யுவர் ஆடியன்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் வீடியோ தே வாண்ட் டு see next, tease an upcoming special announcement or video with a gif or its best moment. இப்போ நான் வந்து இதை ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொன்றா படித்து என்னென்னு சொல்லிடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, வாட் டைப் ஆஃப் வீடியோ தே வாண்ட் டு see next அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது என்னுடைய சேனல்லையும் வந்து இது நான் பண்ணியிருக்கேன், எப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். அடுத்த வீடியோவை நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் போல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் 2 ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 ஆன்சரில் வந்து எனக்கு வந்து எது அதிகமான ஆன்சர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து அதிகமான ஓட்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏன் யூடியூபர்ஸ் தோக்குறாங்க அப்படின்ற ஒரு இந்த டைட்டில் வந்து கிளிக் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள்,
இதனால் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆடியன்ஸ் வந்து எதை லைக் பண்ணுறாங்க, எதை வந்து டிஸ்லைக் பண்ணுறாங்கன்றத எனக்கு முன்னாடியே தெரியுது. இந்த ப்ரூவன் டேட்டா வச்சுட்டு இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன்னா 27% தான் அந்த வீடியோ வந்து லைக் பண்ணியிருப்பாங்க. இதுவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா 73% இந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகுதுன்ற ஒரு டேட்டான்றது எனக்கு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, டீஸ் அண்ட் அப்கமிங் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட், இதுவும் நம்ம வந்து பார்த்துட்டோம், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் யுவர் ப்ராடக்ட்ஸ், புக் டூர் ஆர் ஈவென்ட் டிக்கெட்ஸ் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கான்சர்ட். இதெல்லாம் நீங்கள் கான்சர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான ஒரு இடமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோஸுன்ற ஒரு இடத்துல வந்து உங்களுடைய ஆடியன்ஸை வீடியோஸ் மட்டும் பார்க்க வச்சுட்டு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் ப்ரமோஷனோ இல்லை ஏதாவது நீங்கள் வந்து ப்ராடக்டை செல் பண்ணணும்னா கூட இந்த இடத்துல செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான அனலிட்டிக்ஸ், அல்காரிதம், அல்லது உங்களுடைய சேனல் வந்து ஸ்டக்காக இருக்குது, உங்களுக்கு வந்து வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, வாட்ச் டைம் வரல, உங்களுடைய சேனலை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கு தெரியல, என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் நீங்கள் வரலாம். இது வந்து பெய்டு கோச்சிங், ஃப்ரீ கோச்சிங் வந்து கிடையாது. இந்த பெய்டு கோச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா 120 நாளில் உங்களுடைய சேனலை வந்து மானடைஸ் பண்ண முடியும். இதற்கு நீங்கள் நிறையா வீடியோஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை யூடியூப் அல்காரிதத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை வந்து கீவேர்ட்ஸ்னால் என்ன, இல்லை கீவேர்ட் ரிசர்ச்னால் என்ன, வைரல் கண்டென்ட்னா என்ன, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நான் கோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் இந்த கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மந்த்லி ஒரு அமௌண்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா ஃபோன் கால் மூலியமாகவோ, வாட்ஸ்அப் மூலியமாகவோ, ஜூம் மூலியமாகவோ டெய்லி 1 hour மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு நான் வந்து கோச் பண்ணுவேன். உங்களுடைய சேனலை என்னுடைய சேனலாக கன்சிடர் பண்ணி நான் வந்து க்ரோ பண்ணுவேன். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.